நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அதிரசம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் எப்படி அதிரசம் ஆயிலில் பிரியாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம அரிசியை அரைக்கிறது, அதுக்கப்புறம் வெல்லத்தோட பதம், இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஆயிலை ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் பச்சரிசி, மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கிடைக்கும் அந்த அரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். வடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அப்படியே கையில் எடுக்கும்போது அப்படியே உடையும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். மாவு பச்சரிசியில் மட்டும்தான் இது மாதிரி நல்லா வரும். நார்மல் ரைஸில் பார்த்தீங்கன்னா இது வராது அதிரசம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அது மேலே இதை அப்படியே தூவிட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் விட்டுற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப நீங்கள் ட்ரை ஆக விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் சன்லைட்டில் நம்ம வெளியே வெயிலையும் காய வைக்கக்கூடாது, ஃபேன்லேயும் காய வைக்கக்கூடாது. 30 நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்தது அப்படின்னா அது நல்லா என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஆகிடும். இது எப்போ அரைக்கணும் அப்படின்னா, இது அப்படியே நம்ம கையில் தொடும்போது நம்ம கையில் ஒட்டும், அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஈரப்பதம் இருக்கணும். ஸோ இந்த டைமில் அரைச்சாதான் அந்த அதிரசம் உதிராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டிடுச்சு, கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான பதம்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சா போதும். ஸோ இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம சலிச்சுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் நமக்கு அந்த ஈரப்பதம் இருந்ததுனால மாவு நல்லா அரைச்சிருச்சு. நம்ம ரொம்ப ட்ரையாக விட்டோம்னா இது மாதிரியே மாவு வராது. இப்போ இதே மாதிரியே நம்ம போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இப்படி நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பெரிய சல்லடை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சலிக்கிறது. இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இல்லை பெரிய தட்டு இருந்தால் அதுலேயும் சலிச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத திரும்ப போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக அரைச்சி சலித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த ஈரப்பதம் காயாமல் இருக்கும். ஈரப்பதம் காஞ்சதுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அதிரசம் சரியாக வராது. அதனால் இப்படி நல்லா அமுத்தி விட்டுட்டோன்னா அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஈரமானனா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு மூடிடுவோம். இது எதுக்காகனா, இது அதிகமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு பாகு வெல்லமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வெல்லத்தை துருவுறேன். நீங்கள் பாகு வெல்லம் எடுக்கலை அப்படின்னா சரியாக வராது, ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பாகு வெல்லம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணும். இது மாதிரி துருவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெல்லம் கரைஞ்சிடும். சீக்கிரமாக நம்ம அதிரசமும் செஞ்சிடலாம். நீங்கள் துருவுறது இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 2 கப் நான் எடுக்க போகிறேன். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 1.25 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இதை 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஏதாவது சின்ன சின்ன குப்பைகள் இருந்துன்னா கூட இது வந்துடும். அதனால தான் நம்ம முதல்ல 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து அதுக்கப்புறம் வடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பியூரான வெல்லம் வந்தோன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், டைரெக்டாக கூட நம்ம பண்ணிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த அளவுக்கு பதம் வரணும் அப்படின்னா, தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சாஃப்ட் பாலுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இந்த வெல்லம் சிரப் அப்படிங்கிறது பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். அப்படியே என்னென்னா, நம்ம ஒரு கையில் எடுக்கும்போது ஒரு பால் மாதிரி வரணும், பிரிஞ்சு போகக்கூடாது நீங்கள் தண்ணியில். ஸோ இந்த பதம் பாருங்கள். இதில் தண்ணியில் ஊற்றும்போது அது பிரிஞ்சு போகலை, அப்படியே கையில் எடுக்கும்போது வரும். அதுக்காக நீங்கள் ரொம்ப சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி போகக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் கரையாமல் இருந்தால் நமக்கு போதும், அவ்வளோதான். இப்போ உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. எடுத்து இந்த ஈரப்பதமான இந்த மாவில் ஊற்றிட்டு நம்ம கிளறணும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்கள் அடுப்பில் வச்சே அந்த சிரப்பை வச்சு கிளறணும்னு அவசியம் இல்லை.
பதம் மாறி போயிடும். அதனால இப்படி எடுத்து மாவில் ஊற்றி கிளறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, மாவை அப்படியே வச்சு கிளற மாட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் ஊற்றும் போது இன்னொருத்தர் கிளறும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெல்லம் போட்டாலுமே 2 கப்பு நீங்கள் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாவு விலகி வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அப்படிங்கிறது ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் அந்த வெள்ளை மாவு தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா அதனோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும் வெள்ளத்தோடது. ரொம்ப சூடாக இருக்கும்போது அது மாறாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் பொடி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கு பொடி போடலாம், இல்லை எள்ளு கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் பண்ணலாம், இல்லை 1 நாளுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லைன்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் கூட பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாவு கொஞ்சம் செட் ஆகணும், நம்ம உடனே வந்து பண்ண வேணாம். ஸோ மாவுக்கு வந்து அது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 1 வீக் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த பதம் போகாது. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணாம். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம் மாவு. இதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுலாம். நம்ம அடுத்த நாள் தான் செய்யணும். எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினேன், மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்படி கெட்டி ஆகும்போது என்னென்னா நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி நல்ல ஒரு அந்த சாஃப்டான இலகிய டோ மாதிரி கொண்டு வந்துடணும், மாவு மாதிரி. ஸோ அதுக்காக நான் பிசைகிறேன். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுற வேணாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப இலகின மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாவு வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்தில் அதே மாதிரி சலிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பால் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்லேயோ இல்லை அப்படின்னா வந்து வாழை இலையிலையோ நம்ம நல்லெண்ணெயோ இல்லை வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தடவிட்டு இதை வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி வாழை இலையில் தட்டிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுருங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நிறையா செஞ்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஷீட் எடுத்தாலுமே பாலித்தீன் எடுத்தாலுமே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ கடலெண்ணெயோ இல்லை அப்படின்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் போட்டு பாருங்கள் ஒன்று. ஸோ இது மாதிரி நமக்கு அப்படியே வந்து உப்பி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து பிரியாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ எப்படி அப்படின்னா ஆயிலில் ஏன் வந்து பிரியுது அப்படின்னா, ஒன்று அந்த மாவு நம்ம சரியாக ரெடி பண்ணியிருக்க மாட்டோம், அதாவது ரொம்ப ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு அரைச்சிருப்போம், அது ஒன்று. 2வது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அந்த வெல்லத்தோட பதம். வெல்லத்தோட பதம் வந்து தப்பாக இருந்ததுனாலும் நமக்கு அதிரசம் வராது. நம்ம வந்து ஹாட் பால் போயிட்டோம்னாவோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தண்ணியில் பிரிகிற மாதிரி இருந்து அதுக்கு உடனே போட்டுட்டோம் மாவு அப்படின்னாலும் நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படி பிரிஞ்சு வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா மைதா இல்லை அப்படின்னா வந்து கோதுமை மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஆனால் வந்து அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பிரியாமல் வரும். ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு, இன்கேஸ் பிரிஞ்சால். ஸோ அதனால் நம்ம வந்து ஹாட் பால் கன்சிஸ்டன்சிக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி தண்ணியில் ஊற்றும் போது பிரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த இன்னும் 2 நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா நம்ம கையில் எடுக்கிற மாதிரி அந்த வெல்லம் வந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டானதுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நமக்கு பிரியாமல் வரும். ஆயிலு ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்காத. இதை பார்த்தீங்கன்னா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிழிஞ்சிடலாம்.
இது 1 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அதிரசம். ஸோ இதே வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா கோதுமை அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு பண்ணுங்கள். அரிசி மாவு கொஞ்சம் மட்டும் வெல்லத்தை காய்ச்சிட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி அதிரசம் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். கோதுமை, அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெல்லத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் தேவையில்லை. வெல்லத்தை காய்ச்சி மாவில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம அதிரசம் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ப்ரொசீஜர் இருக்காது. ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம அதிரசம் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் வந்து என்னாச்சு அப்படின்னா ஆயில் வந்துச்சு. ஸோ இந்த ஆயிலே எல்லா அதிரசம் பிழிஞ்சதுக்கப்புறம் வந்தது தான் அந்த ஆயில், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி 2 சாரணி கரண்டிக்கு இடையில வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இல்லை பிளிருக்கும் தனியாகவும் இருக்கும், நீங்கள் அதை கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சின்னதாகவும் போடலாம், இதே மாதிரி பெரிய அதிரசமாகவும் போட்டு எடுத்துடலாம். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலில் வந்து பிரிஞ்சு வந்ததா இல்லை கெட்டியாக வந்துச்சா, எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 20 அதிரசத்துக்கு மேலே வந்துச்சு நமக்கு 2 கப் அரிசி மாவில். ஸோ இதே பார்த்திங்கன்னா நம்ம திணையிலையும் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன், திணையில் எப்படி அதிரசம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் சீடை பண்ணுவாங்க இதே மாவில், அதுவும் வெடிக்காமல் நல்லா சாஃப்டாக வரும். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.